எக்ஸ்பிரஸ் செய்திகளை இனி நேரடியாக பார்க்கலாம். வெளிநாடுகளின் அபாயகரமான குப்பைகளை இந்தியாவில் கொட்டுவதற்கு அனுமதிப்பதா என கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மத்திய அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு குப்பைகளை இந்தியாவில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிவியல் ஆராய்ச்சி அமைப்பு என்ற தொண்டு நிறுவனம் தொடர்ந்த பொதுநல வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி JS கேகர், நீதிபதிகள் NV ரமணா, DY சந்திரசூட், SK கவுல் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சஞ்சய் பிரேக் வெளிநாடுகளின் குப்பைகளையும் அபாயகரமான கழிவுகளையும் இந்தியாவில் கொட்டுவதற்கு அதிகாரிகள் அனுமதி வழங்குவதாகவும் இதனால் பொதுமக்களின் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பற்றி கவலைப்படாமல் பணத்திற்காக வெளிநாடுகளின் அபாயகரமான கழிவுகளை நம் நாட்டில் கொட்டுவதற்கு அனுமதிப்பதா என மத்திய அரசிற்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்த விவகாரம் முக்கியமான பிரச்சினை என்பதால் மத்திய அரசு விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்படியும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கின் அடுத்த விசாரணையை மார்ச் 31ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஆற்று நீர், நிலத்தடி நீரை உறிஞ்சும் பன்னாட்டு நிறுவனங்களின் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என பொதுப்பணித்துறையின் முன்னாள் தலைவர் வீரப்பன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் சார்பில் நீர் வளத்தை பெருக்குவது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறையின் மூத்த பொறியாளர் சங்கத்தின் தலைவர் வீரப்பன் வறட்சியை தடுப்பதற்கு நீர்நிலைகள், அணைகளில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கருத்துக்களை தெரிவித்தார். ஆற்று நீர், நிலத்தடி நீரை உறிஞ்சும் பன்னாட்டு நிறுவனங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் மழையை சேமிக்க 25,000க்கும் மேற்பட்ட ஏரி, குளங்களை தூர்வார வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் 75 அணைகள் கடந்த 50 ஆண்டுகளாக தூர்வாரப்படாத காரணத்தால் ஒவ்வொரு அணைகளிலும் நீரின் கொள்ளளவு 30 விழுக்காடு வரை குறைந்திருப்பதாக வேதனை தெரிவித்தார். 2023 தொலைநோக்கு திட்டத்தில் தொழிற்சாலை வளர்ச்சிக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர் இதனால் தண்ணீர் தட்டுப்பாடு பெருமளவில் அதிகரிக்கும் என்றும் எச்சரித்தார். சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். சட்டமன்ற அவசர கூட்டத்தில் நடைபெற்ற நம்பிக்கை தீர்மான வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அரசு வெற்றி பெற்ற நிலையில் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் தொகுதிக்கு திரும்பி வருகின்றனர். இந்நிலையில் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினரும் கதர் ஊரக தொழில்துறை அமைச்சருமான பாஸ்கரனின் அலுவலகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பன் கென்னடி அலுவலகத்திலும் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் வீட்டிற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்களை வெளியேற்றதை கண்டித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மணப்பாறையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபடலாம் என்பதால் முன்னெச்சரிக்கையாக மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தொகுதி பக்கமே வராமல் கூவத்தூரில் தங்கியிருந்ததாக கூறி சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சக்திவேல் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான அதிமுகவை சேர்ந்த சக்திவேல் அம்மாப்பேட்டை காந்தி மைதானம் பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் இன்று மதியம் அவருடைய வீட்டை திமுக மகளிர் அணியை சேர்ந்தவர்களும் அத்தொகுதியை சேர்ந்த பெண்கள் சிலரும் திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொகுதி பக்கமே வராமல் 10 நாட்களுக்கு மேலாக கூவத்தூர் விடுதியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் சக்திவேல் பதவி விலக வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சக்திவேல் செயல்பட்டதை ஏற்க முடியாது என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். எங்க எம்எல்ஏ சக்திவேல் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பேலன்ஸ் பங்களால சொகுசா இருக்கிறாரு. எங்களது கிச்சிபாளையம் பகுதியில் ஒட்டகமாறு மிடாய் கம்பெனிட்ட ரோடே சரியில்லை. காப்பி பாரில் டெய்லி 4 பேர் விழுவுறான். டிச்சில் குப்பை அள்ளுறதில்ல, தண்ணி சரியா வர்றதில்ல. சொந்த தொகுதியில் எந்த வேலையும் அவர் செய்யறதில்ல. அதனால சக்திவேல் எம்எல்ஏ தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்யணும். அது வரைக்கும் நாங்கள் போராடுவோம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கதிர் காமு வாக்களித்ததை கண்டிக்கும் விதமாக தேனி அள்ளி நகரத்தில் ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட அமைப்புகள் சார்பாக வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது.
நாகை மாவட்டம் ஆலங்குடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி கண்ணதாசன் என்பவர் கடன் தொல்லையால் மனமுடைந்து ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த கண்ணதாசன் தனது விளைநிலத்தில் மேற்கொண்ட நெல் சாகுபடியால் போதிய விளைச்சல் இல்லை என கூறப்படுகிறது. ஏற்கனவே கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இதனால் அவர் கடந்த சில நாட்களாக மனவேதனையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கும்பகோணம் அருகே தராசுதரம் பகுதியில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து உயிரிழந்த கண்ணதாசனின் குடும்பத்திற்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 4 ஏக்கர் விவசாய நிலம் சாகுபடி செய்து வந்தார். தண்ணீரின்றி பயிர்கள் காய்ந்து விட்டது. இதை அறிந்த கண்ணதாசன் மன உளைச்சலோடு ஒரு வாரமாக இருந்தார். இந்நிலையில் நேற்று காலை மீண்டும் வயலுக்கு சென்று விட்டு வருகிறேன் என்று சென்றவர் தாராசுரம் அருகே ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டு விட்டார். ஆகவே அந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு தக்க நிவாரணம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறது. தமிழக சட்டமன்றத்திலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதை அறிந்து கடலூர் மாவட்டத்தில் திமுக தொண்டர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோனாஞ்சாவடியை சேர்ந்த வடிவேல் திமுகவில் வார்டு செயலாளராக இருந்தார். மீன்பிடி தொழில் செய்து வந்த வடிவேல் தமிழக சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதை அறிந்து மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. இதனால் வடிவேல் தனது வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் மாவட்ட திமுக செயலாளருமான MR.K. பன்னீர்செல்வம் சோனாஞ்சாவடி நேரில் வந்து வடிவேலின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இறந்த வடிவேலின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். வைகுண்டர் தர்ம பிரஜான சபையின் 4வது செயற்குழு கூட்டம் சாமித்தோப்பில் உள்ள அன்புவனத்தில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த நாடார் அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பால பிரஜாதிபதி அடிகளார் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கேரள நாடார் அமைப்பு தலைவர் சந்திரசேகர் கலந்து கொண்டார். இதில் கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலைக்கு ஐயா வைகுண்டர் பேரணை வைக்க வேண்டும், நாடார் இன மக்கள் அதிகமாக வாழும் சட்டமன்ற தொகுதிகளில் நாடாருக்கு இடஒதுக்கீடு தேவை என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு தெரிவித்தும் தர்ம பிரச்சாரண சபையின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்திலே நேற்று அரசு ஏற்றிருக்கிற நாடாரை போன்ற உழைக்கிற ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி முதலமைச்சராக வருவதிலே ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒருவர் இந்த தமிழகத்தை ஆட்சி அமைக்க அமர்வதிலே இந்த VSDP இயக்கம் மகிழ்ச்சி அடைகிறது, அவர்களை வாழ்த்திக் கொள்ளுகிறது. சென்னை ஆழ்வார்பேட்டை மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் மேம்பால தடுப்பில் மோதி கீழே விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். மந்தைவெளியை சேர்ந்த சிவா மற்றும் ஸ்ரீபன் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் ஆழ்வார்பேட்டையிலிருந்து மந்தைவெளி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஆழ்வார்பேட்டை மேம்பாலத்தின் தடுப்பில் மோதி சிவா மற்றும் ஸ்ரீபன் ஆகிய இருவரும் மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்துள்ளனர். இதில் சிவா என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ஸ்ரீபன் படுகாயங்களுடன் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து அடையார் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இத்துடன் நியூஸ்7 தமிழின் எக்ஸ்பிரஸ் செய்திகள் முடிவடைந்தது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.